பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 10 அப்படிப்பட்ட கொடிய மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பயங்கரமான இக்கட்டான ஒரு மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை அவர் சபைக்கு எழுதுகிறார். அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கப்பல் பயணம், கடற்பயணத்தில் இவங்க சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய கடுங்காற்று அந்த கப்பலை மோதி அந்த கப்பல் சுக்குநூறாய் உடைந்து 276 பேர் பவுலோடு சேர்ந்து தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக அவர்கள் அங்கே இருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே, நீ எருசலேமுக்கு போய் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த பவுலுக்கும் அவனோடு கூட இருந்த மக்களுக்கும் சகாயம் பாராட்டி இந்த ஜனங்களை பாதுகாத்தார். அந்த சம்பவத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையருக்கு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கொடிய மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் 3 காலங்களில் உள்ள வார்த்தைகளை பவுல் எழுதுகிறார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நிகழ்காலம் மட்டுமல்ல, வருங்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் பாதுகாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ அசம்பாவிதங்கள் வருகிற ஒவ்வொரு காலத்திலையும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனி வரப்போகிற ஒரு பெரிய தீங்கு, அந்த தீங்கின் காலத்திலையும் அவர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. இப்போ நிகழ்காலத்தில் நமக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மை தப்புவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. முடிந்து போன காலத்திலையும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எத்தனையோ வேதனையான அனுபவங்கள், எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள், அவைகள் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். அல்லேலூயா. எனவே நம்மை தப்புவிப்பார் ஆண்டவர். சோர்ந்து போக வேண்டாம். வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கவலையோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? இனி என்ன பண்ண போகிறேன் தெரியல, எப்படி நான் வாழ போகிறேன், பயங்கரமாக நெருக்கத்தில் இருக்கிறானே, ஒரு பக்கம் கடன் பாரம், இன்னொரு பக்கம் குடும்ப சூழ்நிலைகள், இன்னொரு பக்கம் வியாதிகள், அப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இவை எல்லாவற்றிலும் நம்மை தப்பி கரையேற நமக்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி பிழைக்க தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எனவே பவுல் சபைக்கு சொன்னது போல அவர் என்னை தப்புவிப்பார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்ற வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தப்பி கரையேற உதவி செய்வாராக. சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாறும். இப்போ இருக்கிற இந்த பிரச்சனைகள் மாறும். இப்போ இருக்கிற இந்த நெருக்கம், இந்த போராட்டம் எல்லாம் மாறி நம்மை ஆண்டவர் பத்திரமா மறுகரைக்கு கொண்டு செல்ல உதவி செய்வாராக. ஆமென். இயேசு தன்னுடைய சீசரோடு கூட படகுல போகும்போது அவர் கப்பலின் பின்னணியத்தில் போய் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. காற்று பயங்கரமாக வீச ஆரம்பித்தது. அந்த கப்பல் உடையத்தக்கிற அளவுக்கு அந்த காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்த பொழுது இந்த சீசர்கள் ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே, போதகரே, நாங்கள் நாங்கள் மரித்து போகிறோம், மரித்து போக வேண்டிய சூழலில் வந்துவிட்டோம், உங்கள் கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புறாங்க. இயேசு உடனே எழும்பி, அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று சொல்லி அந்த கப்பலின் முன்னணியத்தில் போய் காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றே இறையாதே, கடலை அமைதலார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த காற்றும் கடலும் அமைதியாக இருந்தது. இவங்க பத்திரமா மறுகரைக்கு போய் சேர்ந்தார்கள். எனவே நம்முடைய படகுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எந்த சேதமும் வராது. அல்லேலூயா. எந்த தீங்கும் வராது. அல்லேலூயா. எந்த துன்பம் நம்மை அணுகாதபடி நம்மை ஆண்டவர் பத்திரமா நம்மளை மறுகரைக்கு கொண்டு சேர்ப்பார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கடன் பாரங்கள், நெருக்கங்கள், வேதனைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், இவைகள் நம்மை ஒருபோதும் ஒன்று செய்ய முடியாது. நிச்சயமாக நம்மை ஆண்டவர் மறுகரைக்கு பத்திரமா கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு செல்லும்போது
அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்ற வார்த்தையை நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையின்படி நிறைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.